தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். அப்போ உண்மையாலுமே சொல்லப்போனால் பல நாள் பிரச்சனைகள் ஒரு இன்றைய முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் முன்ஜென்ம கருமாவின் பலன்களை முழுமையாக அனுபவித்து முடிச்சிட்டிங்கன்னு தான் சொல்லணும். உண்மையாலுமே கடந்த ஒரு 7 வருட காலகட்டங்கள் குடும்பத்தில் மன நிம்மதி கிடையாது. 7 வருட காலமாகவே குடும்பத்தில் மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷங்கள் கிடையாது. எது செய்தாலும் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது. இது கம்மியாக தான் சொல்லியிருக்குங்க. இதை விட பல்வேறுபட்ட பிரச்சனைகள், உயிர் இழப்புகள், வண்டி வாகன தடைகள், அவச்சல் அவமானங்கள், நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறுனது, இது எல்லா பிரச்சனைகளும் அனுபவிச்சிட்டிங்கன்னு தான் விதிங்க. இதை நான் சாதாரணமாக சொல்லி முடிச்சுட்டேன். இதை அனுபவித்த உங்களுக்கு மட்டும்தான் இதோட வழி வருத்தங்கள் தெரியுன்றது உண்மை. அப்போ இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முன்ஜென்ம கருமாவின் பலன்களை ஒரு மனிதன் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கும். அது யாராக இருந்தாலுமே சரிங்க. இந்த உயிராக இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் பிறக்குது அப்படின்னாவே அவன் முன் ஜென்மத்தில் செய்த கருமாவின் பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்காகவே இந்த உயிரினம் பிறக்கிறதா தான் அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி என்பவர்களின் வாழ்க்கையில் முன் ஜென்ம கருமாவின் பலன்களை கடந்த ஒரு 7.5 வருட காலமாக அனுபவித்து முடிச்சிட்டிங்க. இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் புதிய கருமா எதுவும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இனிமேல் வளர்ச்சிக்கான அமைப்புகள் தொடர போகுதுங்க. ரொம்ப இந்த உலகமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு, தன்னோட கையை விட்டு விலகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப வெந்து நொந்து நூடுல்ஸான உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் மட்டும் இல்லை, 2025 மேலேயே தொடங்கிடுச்சு அந்த யோகம். ஆனால் அந்த யோகம் இந்த நேர காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு அடுத்த 30 வருட காலகட்டத்துக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க. வெகு நாட்களாக நடைபெறாத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்தில் நடக்க போகுது. முக்கியமாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் முக்கியமாக எதிர்பார்க்குறது என்னென்னாக்கா, எனக்கு எதுவுமே வேணாம் சார், மன நிம்மதியாக இருக்கணும். அப்போ மன நிம்மதியாக இருக்குன்னா குடும்பத்தை நல்லா நடத்துறதுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வேணும். எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை மட்டும் கொடுத்துட்டா போதுமே, நான் நல்லபடியாக உழைச்சி சம்பாரித்து, நான் ஓடி ஆடி உழைச்சி சம்பாரித்து என் குடும்பத்தை காப்பாற்றிக்குவேன் அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த மாத காலகட்டத்தில் திடீர்னு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. இருந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாற போகிறீங்க. ஊதிய உயர்வு கிடைக்க போகுது. அதே கம்பெனியில் இருக்க போகிறீங்க அப்படின்னாக்கா திடீர்னு உங்களுக்கு ஊதிய உயர்வு கொண்டு ப்ரொமோஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. கடந்த 7 வருட காலமாக ப்ரொமோஷன் சொல்லி ஒன்றுமே இல்லாமல் உட்கார வச்சு நடுத்தரத்தில் உட்கார வச்சவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் கொடுத்து உயர்ந்த பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. முக்கியமாக வேலையே இல்லாத நபர்களுக்கு சொந்த தொழில் செய்தேன் சார், சொந்த தொழிலில் எல்லாம் எந்த அளவுக்கு போகணுமோ அந்தளவுக்கு உச்சத்தை தொட்டோம் சார், இந்த நேரத்தில் அகால பாதாளத்தில் கையில் உள்ள பணத்தெல்லாம் போட்டுட்டு இப்போது இழந்துட்டு ஒன்றும் இல்லாத தனிமரம் போல் நின்றுட்டுருக்கோம், என்னோடய வாழ்க்கையில் வளம் பெற முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்களும் முன்னேற போகிறீங்க. ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு சிறந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு உதயமாயிருக்கு. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு நிற்கிறாரு. 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் நடக்கும். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சுமநிகழ்வுகளை செய்து கொள்ளுங்க. திருமணமே நடக்கலையா, வெகு நாட்கள் நடக்கலை, திருமணமே நடக்காதுன்ற மாதிரி நினச்ச நபர்களுக்கு திடீர்னு உங்களுக்கு திருமணம் வரன் செட் ஆகி திடீர்னு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கோம் சார், போகாத கோயில் கிடையாது, வணங்காத தெய்வம் கிடையாது, ஆனால் எங்களுக்கு குழந்தையே பேரே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் திடீர்னு உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் நிரந்தரமான வேலை இல்லாத தடுமாறிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு உருவாக போகுதுங்க. தனியார் துறையில் வேலைவாய்ப்பு செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எனக்கு அந்த இடத்துல பிரச்சனையாகவே இருக்குது சார், இடத்த விட்டு மாறி நினைக்கிறேன், இன்னொரு இடத்துக்கு மாறிக்கலாமானாக்கா இந்த நேரத்தில் கண்டிப்பாக மாறிக்குங்க. நல்ல ஒரு இடமானது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்தேன் சார், சொந்த தொழிலாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் சொந்த தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னாக்கா, உங்களோட குடும்ப ஜோதிடர்கிட்ட உங்களோட சுய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு முறை கொடுங்க. கொடுத்து பார்த்துட்டு நான் யார் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கிறோன்னாக்கா அந்த மனிதன் எதுக்காக இந்த உலகத்தில் பிறப்பெடுத்திருக்கான், அவனோட கருமா என்ன அப்படின்றத தெரியும். அப்போ நீங்கள் யார், சொந்த தொழில் செய்கிறவங்களா, தனியார் துறை வேலைவாய்ப்பா, அல்லது வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பீங்களா, அல்லது அரசு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்குமா, அப்போ நீங்கள் என்ன தொழில் செய்தால் சிறப்பாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலைகள் இந்த நேரத்துலேயே முயற்சி எடுத்திங்கனாக்கா கண்டிப்பாக 2026 ஜூனுக்குள்ளார நிரந்தரமான வேலைவாய்ப்பு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவன் கொடுத்துருவார். வேலை இல்லாமல் மட்டும் நீங்கள் உட்கார மாட்டீங்க, நிரந்தரமான வேலைவாய்ப்பு விடுறோம். எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் அந்த அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு வலிமை உண்டுங்க. முக்கியமாக உங்களுக்கு
கடந்த 7 வருஷ காலமாக நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாறி இருந்துறீங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாறினவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. அதன் மூலிமா லாபங்கள் பெற போகிறீங்க. பழைய கடன்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. பழைய கடன்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிருந்துருக்குதுங்க. கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகளோ சுபகாரியங்களோ அழியா சொத்துக்களோ வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்த்து குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கின்ற மாதிரி ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் செய்ய போகிறீங்க. அதனால் உங்கள் குலதெய்வத்துக்கு எதுவும் செய்யணுன்னாக்கா இந்த நேரத்தில் செய்ய ஆரம்பிங்க. ஏதாவது புதுமையாக வீடு மனை வாசல் வாங்கி கட்டணும், குடி போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாத்திரை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதே நேர காலகட்டத்தில் பழமையான வண்டி வாகனங்கள் மட்டும் இந்த நேர காலகட்டத்தில் அதில் டயர் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. டிசம்பர் மாத காலகட்டம் வரலும். டிசம்பருக்கு பிறகு பழமையான வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கி லக்ஸுரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்க போது. முன்ஜென்ம கருமாக்கின் பலன்களை நீங்கள் அனுபவித்து முடிச்சிட்டிங்க. ஆனால் இனிமேல் இந்த அக்டோபர் மாத காலகட்டத்தில் உங்களோட வாழ்க்கை வளம் பெற போகுது. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறுவீங்க. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் எப்படி இருப்பார்கள்? நல்லா புரிஞ்சிங்க. உங்கள் பிறப்பு உங்களோட வயதுக்கேற்ப கிரக சூழ்நிலைகள் மாறும். ஆனால் இங்கே கொடுக்குற அந்த புது நிலையானது உங்களை அப்படியே சரியாக தான் அழைச்சிட்டு போகும். முழுக்க முழுக்க சரின்னு நினைப்பதை விட உங்களை ஒரிஜினல் ஜாதகத்தோடு இணைச்சி முழுக்க பாருங்க, சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இதுவே உங்களுக்கு அவ்வளவு சிறப்பை தரும். லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ எந்த கிரகமோ, ஆனால் அந்த வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டுக்கு போயிட்டாவே நீங்கள் பிறரோடு சமாதானத்தில் செல்வது தான் சிறப்பு. அங்கே போய் அனாவசியமாக எதுவும் பேசிடக்கூடாது. பேச வச்சிரும். தன்னுடைய சுயசாரத்தில் அங்கே போகும்போது எல்லாம் சாமி நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் இருக்கும்போது வேற ஒன்று வேணுமான்னு தூக்கி உங்களை தலையில் தூக்கி உட்கார வச்சு உங்களை இழுத்து வம்புக்கு விட்டுடும். பெரும்பாலும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இப்பொழுது கிரக நிலையில் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால யாருக்கிட்டேயும் உண்மையை சொல்ல முடியாது. சொல்லிட்டாங்கன்னா அந்த உண்மையை வாங்கி அவர்கள் பலவாறு சொல்லுவாங்க. அதை இவங்க கேட்க முடியாது. ஏன்னு கேட்டால் இவங்க நினச்சி சொன்ன பக்குவம் வேறு. இதை விரிவுபடுத்தி அவங்க சொல்லும்போது அவங்க செயல்படுகின்ற பக்குவம் வேறு. இந்த அனுபவம் அவங்களுக்கு வராது. ஆனால் அதை சொல்லுவதனால் அவர்கள் சிக்குவது மட்டுமில்லாமல் நம்மளையும் சிக்கி விட்டு விடுவார்களோ என்ற அனுபவ ரீதியான மனநிலையானது வரும். தனுசு ராசி நேயர்களுக்கு நாளில் இருக்கிற சனி பகவான் அந்த மனதுக்கு ஒரு வாட்டத்தை கொடுக்கணும்ல. 10ஆம் பார்வையில் கிணத்தையை பார்க்கறதுனால 3ல் இருக்க ராகு சர்றா பார்த்துக்கலாண்டா போட்றா ஆன்ற மாதிரி இழுத்துக்கிட்டு போகும். தன்னுடைய சுயசாரத்தை பார்க்க வரான்ல, இழுத்து விட்டுருவோம். அந்தாண்ட இருக்க திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3ம் சேர்ந்து உங்களை அலங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும். பாதகஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ அழகாக அந்த பம்பரத்தை நகர்த்துறீங்கன்றது உங்களோட தனிப்பட்ட திறமையை சார்ந்தது. இந்த பிரபஞ்சத்தை எப்படி பயன்படுத்தி எவ்வளோ பக்குவமாக நீங்கள் வாழலாம் என்பதை உணர்வீர்கள். நிறைய பேர்களை தூக்கி எறிஞ்சிருவீங்க. நிறைய பேர் உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், உங்களுக்கு கெடுதல் செய்தவர்கள், அவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஆகையினால் தனுசு ராசி நேயர்கள் அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையும் 9ஆம் அதிபதி நிஜமாக போகிறான். உங்களுக்கு பொய் சொல்லி பெருமைப்படுத்தி பேசி உங்களை ஒசுப்பி விட்டு எல்லா காரியத்தையும் வாங்கிட்டு இன்னைக்கு அவன் நின்று தவிப்பான். யாராக இருந்தாலும் சரி, தனுசு ராசி நேயர்களை பகைத்து கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் குரு சாபம் என்பது அவர்களை சாரும். ஏனென்றால் உன்னதமானவர்கள் தனுசு ராசி நேயர்கள் மன உறுதியோடும் தனக்குன்னு கொஞ்சம் வச்சிக்காம பிறட்ட வாங்காத கொடுத்து உங்களை எதிரிக்கு நல்லது செய்யக்கூடியவன். அப்படி செய்தாலும் அதை பெற்றுக்கொண்டவன் நன்றி கெட்டவனாக இருக்கும்போது நன்றி மறப்பதனால் அவன் இன்று
படுவது அவனுக்கு பெரிதல்ல. பின்னாடி படுறது இருக்கு பாருங்க, அவ்வளோ பெரிய தொல்லையில் ஆகப்படுவான். பொதுவாக இந்த மாதத்தில் அனைத்து இந்த கொடுக்கல் வாங்கலில் உள்ளவர்கள் எல்லாரும் சிக்கி தவிப்பார்கள். டெலிகம்யூனிகேஷனில் உள்ளவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். உங்கள் செல்லு உடையும், உங்கள் செல்லில் பிரச்சனை வரும். அது மாதிரி இந்த சேனல்லாம் நடத்துகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு வர்றவங்களை கூப்பிட்டு எல்லாம் செய்கிறீங்க. அவங்களுக்கு மரியாதைன்றது உங்களுக்கு செய்ய தெரிய மாட்டினது, செய்ய முடியாது. ஆனால் செய்யுங்க. நாங்கள் வந்தவங்களை உட்காருங்க, சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, சாதாரண உபசரிப்பு தான். எவ்வளோதோ விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணீங்க. உங்களுக்காக வர்றவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணாத மாட்டீங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீட்டு அதிபதி பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கான். அவன் தான் பாதிக்கப்பட்டு அங்கே வரான்ல. அங்கே இருக்கிற அந்த புதன் பகவான் என்ன செய்யணும்? அந்த வீட்டில் இந்த ராகு சூரியன், அந்த ராகு செவ்வாய் குருவோட பேச்சை கேட்டு குரு மரியாதை இல்லாத ஆக்கி அந்த கெட்ட பேரை வாங்கிக்குவாங்க. அந்த கேந்திரத்தில் துஷ்ட கிரகம் தான் இது செய்யும். அதுதான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா 10ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, மிதுனத்துக்கு 10ல், தனுசுக்கு 4ல் சனி பகவான் இருக்கார் வக்ரகதியில். அதே மாதிரி இந்த பக்கத்தில் பார்த்தா செவ்வாய் இருந்தது, சூரியன் இருந்தது, இவர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு 2 பக்கத்துலேயும் உங்களை மறைச்சி வச்சு பல காரியங்கள் செய்யலாம், வெளிப்படையாக வரும். ஆனால் நிறைய பேர் வெட்கப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. நல்லவங்களெல்லாம் இழந்துட்டோன்னு வேதனைப்படுவாங்க. வேதனைப்படுற காலம் இது. ஒருவரை ஒரு சில நேரங்களில் தாங்க ஏமாற்றலாம், எல்லா நேரத்திலும் எல்லாரையும் ஏமாற்றிட முடியாது. அப்படி ஏமாந்ததனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு பங்கு ஏமாற்றிருப்பீங்க, இப்போ 100 பங்கு ஏமாற்றத்திற்கு உடையவர்களாக மாறுவீர்கள். புதனின் ஆதிக்கம் பெற்றவர்கள், டெலிகம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன், இது மாதிரி பல விஷயங்களில் இருக்கிற புதனோட ஆதிக்கத்தில் உள்ளது. ஏன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கள நிறைய பேருக்கு இந்த ஒரு மாதிரி நான் ப்ரமோஷன் தரேன், அதை தரேன், இதை தரேன்னு சொல்லிட்டு அவங்களோட சாபத்தை வாங்கி கட்டுக்கிட்டு அவங்களும் இந்த பாதிப்புக்கு ஆளாவார்கள். ஆகையினால் தனுசு ராசி அன்பு நேயர்களே, உங்களுடைய காலம் சிறப்பாக செல்லுவதற்கு சற்று பொறுத்திருங்கள். உங்களை எதிர்த்தவர்களும் உங்களை ஏமாற்றியவர்களும் பாதிக்கப்பட போகிறார்கள், பாதித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை உணரும் காலம் இது என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். பரிகாரம் என்பதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களே, ஏன் சாமி? நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் உடல்ல இருந்து ஆராசு நிறைய பாயுதுன்றது ஒரு இலக்கியங்கள் சொல்லுது, மருத்துவம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு கோவிலுக்குள்ள நீங்க போறீங்கன்னா, கோவிலுக்குள்ள இரும்பு கம்பியால் அடைச்சி சாமியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நீங்க போகும்போது உங்க ஆராசெல்லாம் அந்த இரும்பு கம்பியில படாது. அந்த முண்டிக்கிட்டு போகக்கூடாது. மன கட்டுப்பாடு, மன ஒழுக்க வேணும் தானங்க கோவிலை கட்டினாங்க. ஆசை, என் குழந்தைக்கு, என் பேரன், என் பரம்பரை, இப்படி நீ சொத்து சேர்ப்பதனால் உன்னுடைய சொத்துக்கள் நீ நினைச்சது போல ஆளுகிறார்களா வரும் வாரிசுகள்? இல்லையே, உட்கார்ந்து அதை அழிக்க தானே வராங்க. அதுதானே நாங்கள் திரிகோணஸ்தானம்னு சொல்றோம். 3, 6, 11 இருந்தால் இவன் ஓடி உடைத்து காசு சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவா. ஒருத்தர்கிட்ட அடிமையா இருந்து வேலை செய்வான். 1, 5, 9 இருக்கிறார்கள் என்றால் இவங்க பாட்டை முட்டு சொத்தை வச்சு ஆள போகிறான். அந்த பாட்டை சொத்தை ஆளும்போது நோயோடு ஆளுகிறானா சுகமாக வாழ்கிறானான்னு பார்க்க தான் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க. 2, 7, 11 பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் 2 வாய் வார்த்தையால் பொருளாதாரத்தை போட்டு பார்ட்னர்கிட்ட போட்டு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுவது. இந்த லாபஸ்தானத்தை பொறுத்து தாங்கள் உங்களுடைய வம்சாவழியை வளருதா தாழ்தான் பார்க்குறோம். அந்த 11ஆம் இடம் என்ன? வெற்றி சின்னம், வெற்றி கொடி, இவன் பரம்பரை எப்படி ஹிஸ்டரி எழுதுகிற இடம். அது எங்கே உள்ளது? உன்னுடைய குழந்தைக்கு 7ஆம் இடம்தான் 11ஆம் இடம். பாவமும் புண்ணியமும் வெளியில் இருந்து வருவதில்லைங்க, நம்ம செய்வதை பொறுத்து தாங்க வருது. இந்த ஜோதிட கலையை பொறுத்தவரையும் இந்த அருமையான வழிகாட்டுதல் மூலமாக
இந்த ஜோதிட நேரம் உங்களை அழகாக எடுத்துச் செல்கிறது. இதில் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வாததும் உங்களை சார்ந்தது. அது அத்தனையும் கமாண்ட்ல போடுங்க, சொல்றது சரியா தவறாக. காரணம் என்னன்னா, உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டால்தான் எங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு தெரியும். ஆகையினால் உங்களுடைய பயண பாதையை வெற்றி பாதையாக மாற்றுவதற்கு இந்த ஜோதிட நேரத்தை அணுகுங்கள். உங்களுடைய வெற்றி பயணத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னா குருவுடைய ராசி, குருவை சார்ந்த ராசி. அதாவது மற்ற ராசிக்காரங்களை விட தனுசு ராசி, மேன ராசி, இந்த 2 ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் நிறையவே இருக்கும். இடம் வாங்கணும், வீடு கட்டணும், சொந்தமாக வண்டி வாகனம் போடணும், 4 பேர்த்துக்கு கூட கண்ணியமாக வாழணும், சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், 4 காசு சம்பாரித்து மிச்சம் வைக்கணும், நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். இந்த மாதிரி எதிர்பார்க்குறதுல எனக்கு தெரிஞ்சு குருவுடைய ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் ஆதிக்கம் அதிகமாக கொடுப்பாங்க. சரியா? ஆனால் அப்படி இருக்கக்கூடிய இந்த குருவுடைய ராசி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல கலஸ்திர ஸ்தானத்தில் குரு இருக்கிறார் இல்லைங்களா? இப்போ கலஸ்திர ஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க எனக்கு அமையல, ஏன் நேரமோ அவங்களுக்கு நல்லது நடந்தது, என்னதுக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு நினைச்ச தனுசு ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு மதுரை மேல இருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கம் தாவறது தெரியாமலே தாவிட்டு இருக்கிறீங்க, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குறீங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல, அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்கிறாரு, கலஸ்திர குருவா இருக்கிறாரு. அப்ப கலஸ்திர குருவா இருந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு என்னமோ நல்லது நடந்ததுங்க, ஆனா எனக்கு என்னமோ நல்லது நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் மிதுனத்திலிருந்து உங்க ராசியை 7ஆம் இடமா பார்க்கிறார். சரிங்களா? அப்ப குருவுடைய பார்வை என்ன? 5, 7, 9. அப்ப மிதுன ராசியிலிருந்து 7ஆம் இடமா உங்க ராசி தான் பார்க்கிறார், கலஸ்திர குருவா பார்க்கிறார். அதனால திருமண யோகம் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். உங்க ராசிக்கு இப்ப 7ல குரு இருக்கிறார். ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணோம்னா குரு பார்வை 2, 5, 7, 9, 11 குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்போ உங்க ராசிக்கு 7ல குரு இருக்கிறார். குரு உங்க ராசி 7ஆம் இடமா பார்க்கறாரு, உங்க ராசிக்கு 7ல குரு இருக்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் தான். இது எல்லாமே இந்த 17ஆம் தேதி வரைக்கும் தான். ஏங்க 17ஆம் தேதிக்கு மேல என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா, குரு பகவான் அதிசாரம் ஆகிறார். அதிச்சாரம் அப்படின்றது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வர்றார். அப்ப உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போறாரு. 8ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அஷ்டம குருவா வரார். அஷ்டமஸ்தானம் நஷ்டம் பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு விரயம் உண்டு. ஏன்னா 8ஆம் இடம்ன்றது அஷ்டமஸ்தானம், நஷ்டப்படக்கூடிய இடம். அப்ப 26 நாள் அடுத்தது எப்ப இருந்து, இந்த அக்டோபர் மாசம் 17ஆம் தேதிக்கு மேல நவம்பர் மாசம் 11ஆம் தேதிக்குள்ளார 26 நாள் இருக்கு இல்லையா? இந்த 26 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு போதாத காலம். மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம். 8ஆம் இடத்துல குரு உட்காரும் போது கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை, தொழில் ரீதியா சங்கடம், தேவையில்லாத குழப்பம், வர வேண்டிய வயசா வராத, கொடுத்த காசு வாங்க முடியாம, வச்சு நகையை திருப்ப முடியாம, மொத்தத்துல தொழில் இருந்தும் வளர்ச்சி இல்லாம. நான் சொல்றது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அக்டோபர் மாசம் 17ஆம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 26 நாள் உங்களுக்கு நல்லா இல்லை. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு அம்மா நல்லா இருந்தா அப்பா நல்லா இல்லை, அப்பா நல்லா இருந்தா மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தா தனக்கு நல்லா இல்லை, தனக்கு நல்லா இருந்தா பிள்ளைகளுக்கு நல்லா இல்லை. ஏன்னா இப்ப சனி பகவான் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப சுகஸ்தானத்துல குரு இருந்தா என்ன பண்றாரு, ஏதோ ஒரு வடிவத்துல பார்த்தா உடல் உபாதிகளை கொடுத்துட்றாரு.
இது போக சனி பகவான் உங்க ராசிக்கு இன்னைக்கு 10வது பாவகமா பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனியை கொடுத்திருக்கிறார். அர்த்தாஷ்டம சனின்னா என்ன? கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டவூர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை சித்திரவதை அனுபவிக்கிற நேரம் தான் இந்த அர்த்தாஷ்டம சனி. அப்ப சனி பாரு உங்க ராசி பார்க்கறதுனால இப்ப அர்த்தாஷ்டம சனியா பார்க்கறதுனால இப்ப அந்த யாருக்கு நல்லா இல்லையோ அவங்களுக்கு இந்த நவம்பர் 28 வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லை. ஏதோ தலைக்கு வர்றது தலைப்பா கூட கொஞ்சம் போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்குங்க இப்போ இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியில் இருந்து பரவாயில்லை. ஏன்னா ஜூலை 13 இருந்து நவம்பர் 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். அதனால ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை. சரிங்களா? அதே மாதிரி 5ஆம் பாவம் உங்களுக்கு எப்பயுமே புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா செவ்வாய் பகவான். இப்ப அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எங்க உட்காந்துருக்கிறாருன்னா குறிப்பா லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்ப 27 தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவாருன்னா நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இந்த கடன் சுமைகள் ஏதோ கொடுத்த காசு வராது, வாங்குற கடனை கட்ட முடியாம வச்ச பணம் நகையை திருப்ப முடியாத கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தாலும் கொஞ்சம் அதாவது இந்த செவ்வாய் கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறார். அந்த வகையில பார்த்தா 27 தேதி வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்லை. சரிங்களா? ஓரளவுக்கு பார்த்தா இந்த சொந்த பந்தத்தினால காசு பணம் கொடுத்து உதவி பண்றாங்களே இல்லையோ, ஆனா சில அதாவது நம்பிக்கை கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது சில அனுபவங்கள் கிடைக்கும்னு சொல்றேன் நான். அந்த மாதிரி அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி சுக்கிர பகவான். இப்ப பொதுவாக உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா 9வது இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சங்கடம், தேவையில்லாத பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளார சங்கடம், ஏதோ ஒரு வடிவத்தில் பார்த்தா காசு பணத்தினாலதான் கொஞ்சம் சங்கடங்கள் வரும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா சுக்கிரன் பொதுவாக பார்த்தா 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இன்னைக்கு காலகட்டத்தில் என்னன்னா விட்டு கொடுத்து போனா பிரச்சனையே இல்லை. அவங்க சொல்றது நான் ஏன் விட்டு கொடுத்து போகணும்னா ஆணு நினைச்சாலும் சரி, இல்லை கட்டன்றது ஒரு பெண்ணு ஆகப்பட்டது அவங்களுக்கு நாம ஏன் அடிமையா நிக்கிறோமா அப்படி நினைச்சு பெண்ணு பேசினாலும் சரி சிறுசு பெருசாகும், தேவையில்லா சங்கடத்துல போய் முடியும். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் தான். அந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப 10ல உட்கார்ந்துருக்கிறார். அப்ப 3ஆம் தேதி வரைக்கும் இந்த அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் அதாவது ஒரு நல்ல வேலையில நல்ல ஜாப்ல மேல் பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 3 தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்ப மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு, வெளிநாடு போய் படிக்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கட்டான்றது நல்ல டேலண்டா இருந்து அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாத அதாவது சும்மா சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புதன் பகவான் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல வரதுனால நிச்சயமா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருவார். அப்ப ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா 3ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். வேலை வாய்ப்புல மாற்றம், தொழில்ல மாற்றம், குடுக்கல் வாங்கல், ஏவ தேவை இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் 9ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இப்ப 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 10ஆம் இடத்துல சூரியன் உட்காந்தாவே சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இப்ப நல்லா இருக்குதுங்க நேரம். அதாவது என் 4 காசு போட்டிருந்தாலும் எனக்கு என் காசுக்கு நான் தான் முதலாளி, நான் 2 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குறேன், இல்லை நான் ஒரு வியாபாரம் பண்றேன், ஒரு பிஸ்னஸ் பண்றேன், சொந்த தொழில் பண்ணக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு 100% இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா சனி சூரியன் எங்க உட்கார்றாரோ அதுக்கு தகுந்த பலன்களை உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவார். ஏன்னா இப்ப சூரியன் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார் தொழில் ஸ்தானத்துல, தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட மாற்றங்களை கண்டிப்பா கொடுப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது 18ஆம் தேதிக்கு மேல பார்த்தா 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை வராரு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்ப லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் அடுத்தது இந்த மண்மனை வாங்குறதுக்கு, வீடு வாசல் கட்டுறதுக்கு, வண்டி வாகனம் எடுக்கிறதுக்கு, ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 18ஆம் தேதிக்கு மேல நல்லா இருக்குது. இப்போதைக்கு தொழில் மட்டும் நம்ம செய்யற மாதிரி இருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 18ஆம் தேதி வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. ஏதாவது ஒன்று செய்யற மாதிரி, வாங்குற மாதிரி, பண்ற மாதிரி, புதுப்பிக்கிற மாதிரி இருந்தா 18ஆம் தேதிக்கு மேல நீங்க முயற்சி பண்ணுங்க, நடக்கும்.
சரிங்களா? இந்த திருமணம், இந்த குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி, வெளிநாடுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி, படிப்புக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி, ஆயுளுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவலா உங்க ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. ராசி தைரியம் ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரையிலும், தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரையிலும் வாழ்க்கையின் பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. வாழ்க்கையுடைய பயணத்தில், தனுசு ராசி நாயர்களுடைய வாழ்க்கையுடைய பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு நல்ல சாரமும் சப்போர்ட்டும் இருக்கின்றபடியால் என்ற உயர்ந்த தர்ம நீதி சிந்தனையோடு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் குரு உங்களுக்கு 8ல் இருக்கார். ஒரு 10 நாளைக்கு மட்டும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் குரு 8ல் இருக்கார். அப்போ அட்டமாதிபதிய குரு இருப்பதனால் தொழில் முடக்கம், தொழில் குறைவு, வருமானம் குறைவு, நண்பர்கள் குறைவு, போக்குவரத்து கஷ்டங்கள், அதே மாதிரி பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் அரிது, மிக மிக எச்சரிக்கை. இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அட்டமாதிபதி குருடைய பாதிப்புத்தன்மையை கொடுக்கும். தா உண்டு தா வேலை உண்டு, வேகம், விவேகம், அறிவு, ஆற்றல், ஆன்மீகம், உதவி, எங்கே வேணாலும் வா, என்ன வேணாலும் சாப்பிடு, என்ன வேணாலும் செய்ய, வாங்கிக்க, இந்தா, அப்படி சொல்லக்கூடிய உயர்ந்த நோக்கமும் உள்ளன்பும் கொண்டவங்களும் நீங்களும் தான். அதனால தான் தனுசுக்கு அந்த பவர். உபயத்திலேயே தனுசு அப்படி வச்சுருக்காங்க. அது ஆப்போசிட்டு மிதுனம். இங்கே பாருங்க, மீனம் ஆப்போசிட்டு கன்னி. அந்த உபயத்துக்கு அந்த அளவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க, அதிகார தோரணை கொடுத்துருக்காங்க. அறக்கட்டளைனாலும் சரி, தொண்டுள்ளனாலும் சரி, வேண்டுதலாலும் சரி, இல்லை தர்ம ரீதியான தொழில், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தர்ம சிந்தனையில் தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் சிறப்பித்து கூறப்படுவது தனுசு ராசிக்கு. இந்த மாதத்தில் 7.5 இல்லை, 8.5 இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா கஷ்டகாலமும் முடிஞ்சிருச்சு, எல்லாம் நல்ல காலம் பிறக்குது. டியூ டு எதை சப்போர்ட்டாக வச்சு? உங்கள் திசாபுத்தியை வச்சு. உங்கள் திசாபுத்தியை வச்சு தான். உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் ராசிநாதன் குரு எங்கே இருக்கார், லக்னாதிபதி 6, இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து நீங்கள் என்ன ஆரம்பிக்கணும். விஜயதசமி வருது, இந்த மாதத்தில் விஜயதசமி வருது, 2ஆம் தேதியே வந்துடுது, நாளைக்கே வந்துடுது, 1ஆம் தேதி 1/10 2/10 உங்களுக்கு நல்ல நாட்கள்லாம் வந்துடுது. ஆரம்பிக்கும் போதே அக்டோபரில் நல்ல நாளாக ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா? ஏற்கனவே பல தலைவரை பற்றி இன்ட்ரோ வர சொல்லியிருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் தொழிலை மட்டும் மஞ்சளாக இருந்தாலும் சரி, கரும்பானாலும் சரி, விவசாயமானாலும் சரி, தொண்டுள்ளமாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகம், மேல்நிலை பல்கலைக்கழகம், உயர்ந்த நிலை பல்கலைக்கழகங்கள், மேல்நிலை பல்கலைக்கழகங்கள், உயர்ந்த நிலை பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பொறுப்பு, அதிகாரத்தன்மை, பொறுப்பும் அதிகாரமும் ஊக்கமும் ஆக்கமும் உள்ளவங்க நீங்கள் தான். சாதாரணமாக இருக்க மாட்டீங்க. அது வேலை செய்ய வைப்பீங்க. நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க, வேலை செய்ய வைப்பீங்க. ஏற்கனவே திரிகோணாதிபதியாக இருக்கார். மேசம், சிம்மம், தனுசு, இந்த 3 பாருங்க வேலை செய்யாது, வேலை வாங்கும். அதில் தனுசு நைஸாகவே வேலை வாங்கும். மேசமும் சிம்மமாவது கொஞ்சம் ரப்பாக வேலை வாங்கும். இது தனுசு நைஸாக வேலை வாங்கும். பேச்சு திறன், அமைதியாக இருந்து வேலை வாங்கக்கூடிய திறன் தனுசுக்கு உண்டு. டெக்ஸ்டைல்ஸு, கொஞ்சம் துணி வியாபாரம், எஜுகேஷ்னல் பல்கலைக்கழகம், இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேண்டியதாக எடுத்துக்க. அரசு சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது எல்லாமே எடுத்துக்கலாம். இப்படிலாம் எடுத்துட்டா இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் ஒரு பாரமாக இருக்காது, நல்ல அம்சமாக இருக்கும். உங்கள் ராசி கட்டத்தையும் பாருங்கள், அம்ச கட்டத்தையும் பாருங்கள். இதில் எத்தனை மார்க்கு, அதில் எத்தனை மார்க்கு. இங்கே புதன் 6, 8 மறைஞ்சிருந்தா அம்சத்தில் இங்கே 1, 5, 9 இருக்காரா?
அடிக்கடி நான் சொல்லுவேன், தமிழ் ராசி கட்டம் ஃபஸ்ட்டு பேப்பர், அம்சக்கட்டம் செகண்ட் பேப்பர், தமிழ் செகண்ட் பேப்பர். இதில் பலவீனம் இருந்தால் அம்சக்கட்டம் பலமாகிவிடும். அம்சக்கட்டம் பலவீனம் இருந்தால் ராசி கட்டம் பலமாகிடும். ரெண்டுங்க அம்சம் பலவீனம் இருந்தால் யார் காப்பாற்றுறது? சித்திரகுப்தன் தான் காப்பாற்றணும், கலைமகள் தான் காப்பாற்றணும், நம்ம படைத்த ஆண்டவர் பிரம்மா தான் நம்மளை காப்பாற்றணும். அதுக்காகத்தான் சொல்கிறது, 2 கட்டத்தையும் பார்த்தா கொஞ்சம் தைரியம் இருக்கும். பரிவர்த்தனையா, வர்க்கோத்தமா, இல்லைங்களா, அதிசாரமா, வர்க்கோத்தமா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் பார்த்துக்கிட்டா நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும். அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அந்த 8-10 தான், 8-10, 12-10, ஒரு வாரத்துக்கு அடுத்து குரு மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு உங்களை பார்க்குறாரு. குரு உங்களை வந்து பார்த்துறாரு. அப்போ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது அருணாச்சலம் போயிட்டு வாங்க. ஏன்னா குருமார்கள் நிறைந்த திருத்தலம் திருவண்ணாமலை. கண்டிப்பாக மகா தீபத்தை பார்க்குறீங்களோ, பௌர்ணமியை பார்க்குறீங்களோ இல்லையோ, கிரிவலம் மட்டும் வந்துட்டு வந்துடுங்க. செவ்வாய்க்கிழமை போங்க, மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை போங்க. மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வேண்டிய பலன் உறுதியாக உண்டு. எங்கள் வீட்டு பக்கத்தில் 144 செவ்வாய் போயிருக்காங்க. ஒருத்தர் 144 செவ்வாய் போயிருக்காரு. அப்போ எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்கும்? கேட்டேன், என்னங்க இத்தனைக்கு அவர் கிறிஸ்டின் அவர் பேர் கேட்டேன், லயன் அப்படின்னாரு. அப்போ நான் தள்ளி ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு. 2 பசங்களான்னு கேட்டேன், ஆமான்னாரு. 2 பேரும் டாக்டரான்னு கேட்டேன், ஆமான்னாரு. எப்படியா சொன்னீங்கன்னாரு. அது எனக்கு தெரியாது, அதை அண்ணாமலைகிட்ட கேட்கணும். பார்த்தீங்களா, ஒருத்தரை பார்த்தாலே சொல்லுவாங்க. போடுறாங்களா, அம்மன் அருளால் முகத்தை வைத்து பார்த்து குறி சொல்லப்படும் போடுறாங்கல்ல, முகத்தை மட்டும் வச்சு பார்த்துறாங்களாம் அப்படின்னு போடுறாங்கல்ல. அந்த அருள்தன்மை இருந்தால் கிடைக்கும், வாக்குப்பளிதமும் அருள்தன்மையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட கண்டிப்பாக அண்ணாமலையார் குரு ஸ்தலமாகிய திருவண்ணாமலை ஒரு தடவை தரிசனம் வந்தால் வெற்றி நிச்சயம், அதில் மாற்று கருத்து அல்ல.